புத்தரின் பிறப்பு, இறப்பு, விழிப்பு ஆகியவற்றை நினைவூட்டும் வகையில் இலங்கையில் பௌத்த சிங்களவர்களால் ஒவ்வொரு வருடமும் மே மாதம் பௌர்ணமி நாளன்று வெகு விமர்சையாக கொண்டாடப்படும் விஷாக் தினத்தை முன்னிட்டு 4 மத மக்களினதும் யாத்திரை தலம் அமையப்பெற்ற புனித பூமியான கதிர்காமத்தில் உள்ள பிரம்மகுமாரிகள் ராஜயோக நிலையத்தினரால் விசேட ஆன்மீக கண்காட்சி நிகழ்வானது மே மாதம் 23, 24, 25, 26 ஆகிய தினங்களில் அழகான முறையில் ஏற்பாடு செய்யப்பட்டிருந்தது. சித்தார்த்த கௌதம் பவதுக்க சுன்யம் தேவாதிதேவம் லோகக்ரஜனதம் சித்தார்த்த கௌதம் பவதுக்க சுன்யம் தேவாதிதேவம். மேலும் குறித்த ராஜயோக நிலையத்தில் இந்தியாவிலிருந்து விசேடமாக கொண்டு வரப்பட்ட பழமை வாய்ந்த 12 ஜோதிர்லிங்க மாதிரிகளானது கடந்த 2024 ஆண்டு ஏப்ரல் 21 அன்று பரிபூரணமாக பிரதிஷ்டை செய்யப்பட்டு மக்களின் தரிசனத்திற்காக நிரந்தரமாக வைக்கப்பட்டுள்ளது. அத்துடன் இங்கு பரம்பொருளான எம்பிரான் ஈசனின் பன்னிரு வடிவ தரிசனமானது இன மத மொழி வேறுபாடின்றி முற்றிலும் இலவசமான முறையில் இடம்பெற்று வருகின்றது என்பது குறிப்பிடத்தக்க விடயமாகும். குறித்த விஷாக் தின நிகழ்வில் யாத்திரிகர்களுக்காக விசேடமாக தயாரிக்கப்பட்ட கூழ்பானங்கள் சகோதரிகளால் வழங்கி வைக்கப்பட்டன. கண்காட்சியில் கலந்து கொண்ட யாத்திரிகர்களில் 97% மேற்பட்டோர் சிங்கள மொழி பேசும் பௌத்த மதத்தை சேர்ந்த சகோதர சகோதரிகளாயினும் எம்பெருமானின் ஜோதிர்லிங்கங்களை மிகுந்த ஆர்வத்துடனும் பக்தியுடனும் தரிசித்தமை விசேட அம்சமாகும். பல ஆண்டுகளாக இலகு ராஜயோக தியான பாடநெறிகளை பயின்று மிகவும் அனுபவம் வாய்ந்த சிங்கள மொழியிலும் திறமை மிக்க ஆன்மீக ஆசிரியர்களால் அன்றாட வாழ்வில் அளவற்ற நன்மைகளை அள்ளித்தரும் ஆன்மீக விளக்கப்படங்களில் உள்ள அற்புத ஆன்மீக ரகசியங்கள் தெளிவுபடுத்தப்பட்டன. நான்கு தினங்களாக இடம்பெற்ற இந்நிகழ்வில் மொத்தமாக 4000க்கும் மேற்பட்டோர் கலந்து கொண்டு நன்மை அடைந்ததுடன் கதிர்காமம் பிரம்மகுமாரிகள் ராஜயோக நிலையத்தில் 12 ஜோதிர்லிங்க மாதிரிகளின் நிரந்தர பிரதிஷ்டையின் பின்னர் பொதுமக்களுக்காக வடிவமைக்கப்பட்ட முதலாவது அற்புத சேவை இந்த விஷாக் தின சேவையே என்பது போற்றத்தக்க விடயமாகும். மேலும் நாடு முழுவதுமுள்ள பொதுமக்கள் மற்றும் யாத்திரிகர்களுக்கான பல வகையிலும் நன்மை அளிக்கக்கூடிய அற்புத சேவை திட்டங்களுடன் ஜோதிர்லிங்க கலைக்கூடத்துடன் கூடிய
கதிர்காமம் பிரம்மகுமாரிகள் ராஜயோக நிலையமானது உங்களுக்காக எப்போதும் அன்புடன் காத்திருக்கின்றது. நன்றி.